தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் தினமும் உணவு பையுடன் கடமை தவறாத ஒரு அரசு ஊழியராகவே மாறி செயல்படுவது மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது மட்டுமல்லாமல் சமூக வலைதளம் மற்றும் பொதுவெளியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. என்ன செய்தார் விஜய், எதற்காக இந்த பாராட்டு என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக தலைவர் ஜோசப் விஜய் ஒரு மக்கள் பிரதிநிதியாக தன்னை முன்னிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் கடமை தவறாத ஒரு அரசு ஊழியராகவே மாறி செயல்படுவது பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து தினமும் 17 கிலோமீட்டர் பயணித்து தலைமை செயலகம் வரும் முதலமைச்சர் விஜய் பள்ளிக்கு செல்லும் மாணவனை போன்ற ஒரு எளிமையை கடைபிடிக்கிறார். குறிப்பாக தனது மதிய உணவை தானே கையோடு எடுத்துக்கொண்டு வருவது அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் பொதுவாக காட்டும் ஆடம்பரங்களை தவிர்த்து ஒரு சாமானிய மனிதனின் உழைப்பை பிரதிபலிக்கிறது என பலரும் வியக்கின்றனர். முதலமைச்சரின் தினசரி அட்டவணை என்பது மிகுந்த திட்டமிடலோடு இயங்குகிறது. காலை 10 மணிக்கு தன்னை சந்திக்க வரும் முக்கிய பிரமுகர்களுடன் உரையாடும் முதலமைச்சர் விஜய் 11 மணி முதல் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனைகளில் ஈடுபடுகிறார். மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் 3:30 மணி வரை தொடர்ச்சியாக கூட்டங்களை நடத்துகிறார். சுமார் 7 மணி நேரம் பல்வேறு துறை சார்ந்த கோப்புகளை ஆய்வு செய்வதும் அரசு எந்திரத்தை முடக்கிவிடுவதும் ஒரு முதலமைச்சருக்கான பொறுப்பை தாண்டி ஒரு மாணவனின் ஆர்வத்தோடும் உத்வேகத்தோடும் விஜய் செயல்படுவதை காட்டுகிறது. ஒரு அரசு ஊழியருக்கு இணையான அர்ப்பணிப்புடன் அவர் பணியாற்றுவது தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த தினசரி பயணத்தின் போது மக்களுடனான அவரது பிணைப்பும் குறையாமல் இருப்பதை உணர முடிகிறது. 17 கிலோமீட்டர் பயணத்தில் வழியெங்கும் காத்திருக்கும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்தும் காரின் ஜன்னல் கண்ணாடியை இறக்கிவிட்டு அவர்களை பார்த்து கையசைத்துக் கொண்டே செல்கிறார். முதலமைச்சரான பின்பும் மக்கள் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் குறையாமல் இருப்பதும் அதற்கு ஈடாக அவரும் தன்னுடைய நேரத்தை மக்களுக்காகவும் மக்கள் பணிக்காகவும் ஒதுக்குவதும் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி உள்ளது. முதலமைச்சர் விஜய் அரசு ஊழியர்களுக்கு இணையாக தானும் ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தும் ஊழியனாகவே மாறி பணியாற்றுவது அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.